சின்ன பையன் பெரிய மனுஷன் ரெண்டாவது வாட்டி பெரிய வெக்கமாக வைக்கிறீங்க. சின்னதாக எழுதிட்டு வந்திருக்கேன். நானும் தமிழ் பள்ளி மாணவனால கொஞ்சம் தமிழில் உரையாடுறதுக்கு சந்தோஷப்படுறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத்தான் தாழ்வாழ்க, கோகரி அந்த குரு மனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அணிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அணைகன் இறைவனடி வாழ்க. எந்தையும் தாயையும் குறைவில்லாதொரு குருவையும் அனைத்துமாய் இருக்கும் இறைவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்தனை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி பேசப் போகிறேன். என் தலைப்பில் இறங்கி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் மேடை பேச்சுக்கான ஆள் அல்ல. இருப்பினும் என் ரத்தத்தின் ரத்தமான என் தமிழ் சொந்தங்களுக்கு முன்பால் நான் கண்டிப்பாக பேசுவேன் என்பதில் சிறிதும் ஐயமல்ல. அவையில் நான் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, அண்ணன் திரு சின்னராஜ் அவர்களே, துவான் ஆர் மகேந்திரன் அண்ணன் அவர்களே மற்றும் முருகன் அண்ணன் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே மற்றும் மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப பேச விரும்பல. ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் என் மனசில் உள்ளதை நான் சொல்லிட்டு போகலான்னு ஆசைப்படுறேன். அதாவது என்னன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தமிழர்கள், நம்ம தமிழ் பள்ளிகள் அண்ணன் நல்லா தெரியும், நம்மளோட வளர்ச்சி குறுகிக்கிட்டே வருது. அதுக்கு அண்ணன் மாரி ஆளுங்களை சேவை நாட்டுக்கு தேவை. ஸோ நம்ம தமிழ் பள்ளிகள் குறைஞ்சிக்கிட்டே வர காலகட்டத்தில் நம்ம பெற்றோர்கள் பிள்ளைங்களை தமிழ் பள்ளிக்கு அனுப்பணும்னு நம்ம எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணணும். நம்ம இந்த நாட்டில் இருக்கிற பாப்புலேஷனே 2.2 மில்லியன் கிட்டலாம். ஸோ 2030 கிட்டலாம் வரும்போது நம்மளோட பாப்புலேஷன் ஒன்றும் குறைஞ்சிரும் அதிகரிக்கிறோம். பட் நம்ம பிள்ளைங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணி தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்பலைன்னா வேறு யாரும் நம்ம தமிழ் பள்ளிக்கு படிக்க வர மாட்டாங்க. ஸோ தமிழ் பள்ளிகள் குறையும். ஸோ நாளடைய நம்மளோட அடையாளம் அழிக்கப்படும். நம்ம நாட்டில் நம்மளுக்கு அரசியல் பேச விரும்பல, பட் நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்மளோட மொழியையும் நம்மளோட தமிழையும் நம்ம தான் காப்பாற்றணும். ஸோ நம்ம எல்லாமே தமிழுக்காக, தமிழ் பள்ளிகளுக்காக கண்டிப்பாக ஒரு என்னால் முடிந்த ஒருவேளை கடவுள் எனக்கு அனுகிரகம் கொடுத்தாருன்னா, நான் இருக்கிற வரைக்கும் தமிழ் பள்ளிக்கும், ஏன்னா நானும் ஒரு தமிழ் பள்ளி மாணவன். நான் SJKT மகாத்மா காந்தி கலாசாலை படித்தேன். அண்ணனுக்கு தெரியும். 2007 6ஆம் வகுப்பு முடித்தேன். எப்பயுமே ஸ்கூல் படிக்கும் போது அதோட அருமை தெரியாது. காதலன் காதலி கணவர் மனைவி போடலாம். பக்கத்தில் இருக்கும்போது கடுப்பாக இருக்கும். விட்டு பிரிச்சுட்டு போயிட்டு பாருன்னா நம்மளும் ஸ்கூல் படித்தோம்ல, அதை மிஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதுமாரி தான் ஆஃப்டர் படித்து முடித்து வேலை செய்கிறப்பெல்லாம் ஸ்கூல் டைமில் திரும்பி பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் பள்ளி, தமிழ் ஃபங்க்ஷன் சொன்னால் நம்மளும் தமிழ் ஸ்கூல் படித்தோம்ல அப்படின்ட்டு ஒரு சின்ன சென்டிமெண்ட் தான். ஸோ அதனால் நான் எனக்கும் சேர்ந்து இதை நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் அதை சொல்லிக்கிறேன். மாணவ மனைவிகள் நல்லா படிக்கணும். நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு பலமே கல்வி தான். பொருளாதாரம் சீனர்கள் கையில் இருக்குது. நாடு மலைக்காடுகளோட தமிழர்களுக்கு நம்மளோட பலமே கல்வி தான். ஸோ கல்வியை விட்டுறாதீங்க, நல்லா படிங்க. இங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க. டீச்சர்ஸ் பேசி கேளுங்க. டீச்சர் இறைவனுக்கு நிகரானவர்கள், இறைவனுக்கு மேலே. ஏன்னா குரு ஸ்தானத்துலேருந்து பார்க்கும்போது டீச்சர்ஸ் பேச்சை கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக யூ வில் டூ வெரி பெஸ்ட் இன் யுவர் லைஃப். ஸோ தேங்க்யூ வெரி மச். வாய்ப்பாளித்த சின்னராஜ் அண்ணன் அவர்களுக்கு நன்றி, மகேந்திரனுக்கு நன்றி. வணக்கம்.